இன்றைய தியானம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். வெளிப்படுத்தின விசேஷம் 3:8. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இன்று கர்த்தருடைய நாள். நாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக, கர்த்தாவே, இந்த நாளிலே நீர் பிலடெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியதை பத்மதீவிலே யோவானுக்கு வெளிப்படுத்தினீரே, அதை நாங்கள் வாசித்து எங்களுடைய எல்லா திருச்சபைகளும் பிலடெல்பியா சபையை போல மாறணும்னு நம்ம ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்களே, எல்லா திருச்சபைகளையும் தேவனாகி கர்த்தர் இந்த சபையை போல மாற்றணும்னு ஜெபிக்க போகிறோம். இந்த சபையின் தூதனுக்கு என்ன எழுத சொன்னார் தெரியுமா? பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது என்று இன்ட்ரடக்ஷன் அப்படிதான் கொடுக்கிறார். என்னன்னு சொல்லி எழுத சொல்றார்னா, தன்னை குறித்து அங்கே வெளிப்படுத்தும் பொழுது அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் சத்தியம் உள்ளவர், அவர் தாவீதின் திறவுகோலை உடையவர். அது மாத்திரமல்ல, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர், பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. என்ன சொல்றாரு? உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். சபையே, பிலடெல்பியா சபையே, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு கொஞ்சம் பலன் தான் இருக்கு. அந்த பலன் இருக்கும்போது நீ என் நாமத்தை மறுதலிக்கல, என் வசனத்தை கை கொண்டு வாழ்ந்த. இதோ அதனால் உனக்கு முன்பாக திறந்த வாசலை நான் உனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு கர்த்தருடைய சபையையும் பார்த்து இந்த நாளிலே பரிசுத்தமுள்ளவர், சத்தியமுள்ளவர், தாவீதின் திறவுகோலை உடையவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிற என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து, ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாகிய என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய தேவன் நம்மை பலப்படுத்தும்படிக்கு இந்த நாளில் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். ஆண்டவரே, எங்கள் சபைகள் எல்லாம் கொஞ்சம் பலன்தான் இருந்தாலும் உங்களை மறுதலிக்க கூடாதப்பா. எங்கள் சபைகள் எல்லாம் உங்கள் வசனத்தை கை கொள்ளணும் ஆண்டவரே. அப்படி இருந்தால் தான் எங்களுக்கு முன்னால் திறந்த வாசலை நீங்கள் வைக்கிற தேவனாய் வெளிப்படுவீர். அதை யாராலையும் பூட்ட முடியாதுன்னு எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறேன். எல்லா சபைகளையும் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இன்னைக்கு நம்ம ஜெபிச்சுட்டு போகிறோம். சபைகள் பரிசுத்தமாக இருக்கணும், சபை ஊழியர்கள் பரிசுத்தமாக இருக்கணும், சபையில் உள்ள விசுவாச மக்கள் பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்தர் வரணும்னா, சத்தியமுள்ளவர் வரணும்னா, தாவீதின் திறவுகோலை உடையவர் வரணும்னா நம்ம சபை எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணும்? நம்முடைய கிரியைகளை அவர் அறிந்திருக்கிறேன்னு சொல்கிறார். நம்ம எப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறவர்களாக இருக்கிறோம்? கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு சபையிலும் கர்த்தர் சிநேகிற ஒரு பரிசுத்தம் இருக்குமானால் சர்ச்சில் அவர் வந்து சபை ஆராதனையில் பங்கெடுத்து நம்ம அவரை துதிக்கிறத, நம்ம அவரை ஆராதிக்கிறத எல்லாம் பார்த்து மகிழ்ந்து களிகூர்ந்து நம்மளையும் நம்ம திருச்சபை ஊழியர்களையும் விசுவாச மக்களையும் அவருடைய வார்த்தையினாலே ஆற்றி தேற்றி பலப்படுத்தி அவருடைய ஸ்தானாதிபதிகளாய் இந்த பூமியில் வைத்தருள்வார். ஒவ்வொரு சபையையும் கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, நீங்கள் அதே வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால்னு சொல்கிறார். கை கொண்டபடியினால்னு வாசித்தோம் 8ஆம் வசனத்தில். 10ஆம் வசனத்தில் காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன்னு சொல்கிறார். திறந்த வாசலை வச்சிருக்கிறேன்னு சொல்கிறாரு, ஒருவனும் பூட்ட மாட்டான்னு சொல்கிறாரு, உன்னை நான் காப்பேன்னு சொல்கிறாரு. எப்போ காப்பேன்? சோதனை காலம் வரப்போகுது, அதுக்கு தப்பும்படிக்கு நான் உன்னை காப்பேன்னு சொல்கிறாரு. கொஞ்சம் பலன் தான் இருக்குன்னு சொல்கிறீங்களா? பிரியமானவர்களே, ஒவ்வொரு திருச்சபையிலும் குறிப்பாக
ஊழியத்தை நிறைவேற்றுகிற ஊழியக்காரங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன மாதிரி 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7-10 வரைக்கும் உள்ள வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம்ல, சரீரத்தில் ஒரு முள்ளு அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த முள்ளை எடுத்துருங்கன்னு அவர் 3 முறை வேண்டிக் கொண்டாராம். ஆனால் பதில் என்ன வந்தது? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாய் விளங்கும். அதில் நான் மேன்மை பாராட்டுறேன்னு சொல்கிறாரு, அதில் நான் பிரியமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு அப்போஸ்தலனாகிய பவுல். அதனால தான் அவரால் எழுத முடிஞ்சுது பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கொஞ்சம் பலன் தான் இருக்குன்னு சொல்கிற எல்லா சபைகளையும் கர்த்தர் இப்படி அறிக்கை செய்யத்தக்கதாய் மாற்றம்னு நம்ம ஜெபிக்கிறோம் பிரியமானவர்களே. ஒவ்வொரு சபையும் கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளணும், அதை காத்து கொள்ளணும், அதன்படி நடக்கணும். ஒவ்வொரு திருச்சபையிலும் காணப்படுகிற சீர்கேடுகளை கர்த்தர் எடுத்து போடணும். அதுக்காக இன்றைக்கு காலையில் நம்ம ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில் நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின்படி ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபைகளுக்கு கர்த்தர் கடந்து வந்து ஒவ்வொரு சபையும் சபை ஊழியர்களையும் ஆண்டவரே அவர்களுடைய கிரியைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறேன்னு சொல்லி அவங்களை ஆட்டி தேற்றி பலப்படுத்துங்கப்பா, அவர்களை தைரியப்படுத்துங்க. கொஞ்சம் பலன்தான் இருந்தோம், என் நாமத்தை நீங்க மறுதலிக்கல, என் வசனத்தை நீங்க கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வச்சிருக்கிறேன், அதை ஒருத்தனும் பூட்ட மாட்டான்னு சொல்லி அவங்களை தைரியப்படுத்துங்க. ஆசீர்வதிங்க ராஜா. அது மாத்திரமல்ல, சோதனை காலத்துக்கு தப்பும்படிக்கு நானும் உன்னை காப்பேன், ஏன்னா நீ என் வசனத்தை காத்து கொண்டிருக்கிறாய்னு சொன்னீங்கல்ல, பிலடெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வச்சிங்கல்ல ஆண்டவரே. அதே போல இன்னைக்கு எல்லா சபை ஊழியர்களையும் பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்லி, நான் உங்களோட கூட இருக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டான், நான் உங்களை காப்பேன்னு சொல்லி தைரியப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலகம் முழுவதிலும் ஆண்டவரே, இந்த நாளில் இந்திய தேசத்தில், தமிழகத்தில் ஆண்டவரே, எங்கள் மாவட்டங்களில் நடைபெற போகிற திருச்சபைகளில் கர்த்தர் இறங்கி வந்து இப்படிப்பட்ட சாட்சிகளை நீர் கொடுப்பீராக ஆண்டவரே. சபைகளை ஆசீர்வதிய ராஜா. சபை ஊழியர்கள் மூலமாய் கர்த்தர் சபைகளை பலப்படுத்தும் ஆசீர்வதியம். எந்தெந்த சபைகள் உமக்கு மனவேதனை கொடுக்கிறதோ அந்த சபைகளை எல்லாம் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தும் ஆசீர்வதியம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இந்நாள் முழுவதும் இருப்பதாக. ஆமென்.